Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் நம்பர் 5 கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் எக்ஸசைஸ் 5.3ல ஃபர்ஸ்ட் சம் வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு லைன் செக்மெண்ட்டோட மிட் பாயிண்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதில் 4 சப்டிவிஷன்ஸ் வந்து இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் -2, 3 அண்ட் -6, -5ங்கிற பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நான் x1 y1 கன்சிடர் பண்ணிக்கிறேன். இதை x2 y2ன்னுட்டு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். மிட் பாயிண்டோட ஃபார்முலா என்னன்னா m is equal to x1 plus x2 divided by 2, y1 plus y2 divided by 2. அப்படின்னா இது எனக்கு x1ஓட வேல்யூ -2, அடுத்து x2ஓட வேல்யூ -6 divided by 2, y1ஓட வேல்யூ 3, y2ஓட வேல்யூ -5 divided by 2. அப்படின்னா -2 -6ஓட வேல்யூ -8 divided by 2, 3 5ஓட வேல்யூ -2 divided by 2. அப்படின்னா இது 2 1s are, இது 2 4s are, இது 2 1s are, இது 2 1s are. எனக்கு -4, -2 கிடச்சிருக்கு. இதுதான் இந்த ரெண்டு பாயிண்ட்ஸோட மிட் பாயிண்ட். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷனில் 8, -2 அண்ட் -8, 0ன்னு ரெண்டு பாயிண்ட் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. இதை x1 y1 கன்சிடர் பண்ணிக்கிறேன். இதை x2 y2 கன்சிடர் பண்ணிக்கிறேன். மிட் பாயிண்டோட ஃபார்முலா என்னென்னா m is equal to x1 plus x2 divided by 2, y1 plus y2 divided by 2. அப்படின்னா m is equal to x1 வந்து எனக்கு 8 plus x2 வந்து எனக்கு -8 divided by 2, y1 வந்து எனக்கு -2, y2 வந்து எனக்கு +0 divided by 2. அப்படின்னா m is equal to 8 - 8 வந்து 0 divided by 2, -2 plus 0 வந்து -2 கிடைக்கும் divided by 2. 0 divided by 2ஓட வேல்யூ 0 தான் கிடைக்கும். இதை கேன்சல் பண்ணனா 1, ஆனால் -1 எழுதிக்கிறேன். இதான் வந்து எனக்கு செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். அடுத்தது தேர்டு சப்டிவிஷனில் எப்போவுமே நம்பரில் கொடுத்து அதை மிட் பாயிண்ட் கேட்பாங்க. ஆனால் இங்கே ஆல்ஃபபெட்டில் கொடுத்துருக்காங்க. ஒரே பிரச்சனை இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். இது x1 y1 கன்சிடர் பண்ணிக்கிறேன். இந்த x2 y2 கன்சிடர் பண்ணிக்கிறேன். மிட் பாயிண்டோட ஃபார்முலா m is equal to x1 plus x2 divided by 2, y1 plus y2 divided by 2ங்கிறது எனக்கு ஃபார்முலா. இங்கே x1 வந்து எனக்கு a, அடுத்தது x2 வந்து எனக்கு a plus 2b, ஆனால் a plus 2bன்னு எழுதிக்கிறேன் divided by 2. அடுத்து y1 வந்து எனக்கு b plus y2 வந்து எனக்கு 2a minus b divided by 2. அப்படின்னா இங்கே ஏவையும் ஆட் பண்ணனா எனக்கு 2a கிடைக்கும் plus 2b divided by 2, b minus b 0 ஆயிடும். அப்படின்னா 2a divided by 2. அப்படின்னா இந்த இதில் ஒரு 2வை நான் காமனாக எடுத்தேன்னா 2 into a plus b divided by 2, 2a by 2ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். இங்கே 2 கேன்சல், இங்கேயும் 2 கேன்சல் ஆகிடும். அப்படின்னா எனக்கு மிட் பாயிண்ட் எவ்வளோ கிடச்சிருக்கும்னா a plus b, aன்னு கிடச்சிருக்கு. அடுத்தது ஃபோர்த்து சப்டிவிஷனில் எனக்கு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. இதை x1 y1 கன்சிடர் பண்ணிக்கிறேன். இதை x2 y2 கன்சிடர் பண்ணிக்கிறேன். நான் மிட் பாயிண்டோட ஃபார்முலா m is equal to x1 plus x2 divided by 2, y1 plus y2 divided by 2. x1 வந்து எனக்கு 1 divided by 2, அடுத்து x2 வந்து எனக்கு 3 divided by 2. அடுத்து ஹோல் டிவைடட் பையில் ஒரு 2 ஃபார்முலாவில் இருக்குது. அடுத்து y1 வந்து எனக்கு -3 divided by 7 ப்ளஸ் y2 வந்து எனக்கு -11 divided by 7 divided by 2 எனக்கு ஃபார்முலாவில் இருக்குது. நான் ஈக்குவல் டு இங்கே டினாமினேட்டர் சேமாக இருக்கிறனால ஒரு வாட்டி நான் 2 எழுதிக்கிறேன். அப்படின்னா 1 + 3 எழுதிக்கலாம். அப்படின்னா எனக்கு 1 + 3 divided by 2 divided by ஹோல் டிவைடட் by 2. அடுத்தது எனக்கு இங்கேயும் டினாமினேட்டர் ஒரு 7 ரெண்டுமே சேமாக இருக்கிறனால -3 -11 divided by 7 எழுதிக்கிறேன். ஹோல் டிவைடட் by 2 ஃபார்முலாவில் இருக்குது. நான் 1 + 3 வந்து எனக்கு 4 கிடைக்கும் divided by 2 ஹோல் டிவைடட் by 2. அடுத்தது -3 -11 -14 divided by 7 ஹோல் டிவைடட் by 2. அப்படின்னா இதை கேன்சல் பண்ணனா 4 2 1s are, இது 2 2s are, இது 7 1s are, இது 7 2s are. அப்படின்னா எனக்கு 2 divided by 2, -2 divided by 2 கிடச்சிருக்கு. அப்படின்னா இது 2 1s are, இதுவும் 2 1s are, இதுவும் 2 1s are, இதுவும் 2 1s are. அப்படின்னா எனக்கு மிட் பாயிண்டோட பாயிண்ட் எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 1, -1 கிடச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.